தமிழகத்தில் ஜனநாயக திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் சிறப்பான முறையில் கையாண்டுள்ளது எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து சென்னை வாசிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். போன வாட்டிலாம் என் பொண்ணே போட மாட்டேன்னு சொல்லிச்சு. இந்த வாட்டி அவளே போட்டா. இதெல்லாம் நம்ம ஃப்ரீடம் வாங்கிட்டோம். ஆனால் யாருமே அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாட்டி எலெக்ஷன் நல்லா நடந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஏரியா நாங்கள் மற்ற ஏரியா பற்றி எனக்கு சரியாக தெரியல. பட் நல்லாவே கவர்மெண்ட் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நல்லா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பூத்தெல்லாம் இதுவாக இருக்கும் அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம ஜனங்க இன்னும் நல்லா இது பண்ணலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் 70 தான் இருக்கும் போலிங் நினச்சேன். 85 வந்தது ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். நம்மளோட கடமையை நம்ம நிறைவேற்றணும். நம்ம தப்பு மற்றவங்கள சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை திருத்திக்கணும். மேபி அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கலாம். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. எங்களுக்கே ஒரு வாட்டி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ நாங்கள் யாருமே ஓட்டு போட முடியல. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த மாதிரி கண்டிஷன் வர முடியாத சூழ்நிலை இருக்கவங்க தான் ஓட்டு போடலை. மற்றபடி எல்லாருமே போட்டாங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு இந்த மாதிரி தான் இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். நான் நேற்று காலையில் ஒரு 9:30 போய் ஓட் பண்ணேன். அப்போ கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படின்றது எனக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸ் இந்த தடவை நிறைய பேர் முன் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு எழுச்சி இருந்ததை பார்க்க முடியுது. இது ஒரு ஜனநாயக கடமை. எல்லாருமே கண்டிப்பாக ஓட் பண்ணணும். இந்த தடவை அந்த எழுச்சி நிறைய பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா நிறைய பேர் ஊர்களில் இருந்தெல்லாம் போகிறாங்க. சென்னையிலேருந்து ஊர்களுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க சென்னைக்கு வராங்க. இப்போ எங்கள் வீட்டிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்காரி என் பசங்கள்லாம் ஊருக்கு போனாங்க ஓட் பண்ணுறதுக்கு. இது ஜனநாயக கடமை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு தான் ஆகணும். அதாவது பப்ளிக்காக பார்க்கறதுல இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப அமைதியான முறையில் நடந்துச்சு. இந்த எலெக்ஷன் எப்போவுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப சேஃபாகவும் இருந்துச்சு. சீனியருக்கு நல்ல ஒரு ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸு, பிஎல்ஓஸ் அவங்களோட இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வரச்சில அந்த ஆர்கனைசேஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே சில இடத்துலலாம் ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கும். இந்த பூத்தில் பிரச்சனை, அந்த பூத்தில் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. காவல்துறையோட இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாமே ஒரே மாதிரி கணக்கில் எடுக்க முடியாது பார்த்துங்க. அவங்க இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்தவங்க. நம்ம இதையும் ஒரேடியாக எடுக்க முடியாது. அதாவது நம்ம இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம எடுக்கிறத விட அவங்க சிந்திச்சு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கலாம். நலத்திட்டங்களை எல்லாமே அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது எஜுகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. மாதம் 1000 ரூபாங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கச்சில அவங்களோட இது நல்லா இருக்கும். அவங்களுக்கு எது நல்லது, எது நமக்கு தேவை, எதுங்கிறது அவங்க பகுத்தாராய்வு செஞ்சு. நேற்று மார்னிங்கே 35% வந்துடுச்சுன்னாங்க. நைட் பார்த்தா 80% வந்துருக்குனாங்க. திருப்பி ரீ எலெக்ஷன் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக ரீ எலெக்ஷன் வரும் பாருங்க. நீ கண்டிப்பாக அதில் ஓட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. யாரும் மெஜாரிட்டியாக வரமாட்டாங்க. அது நல்லா நீங்கள் அதை எழுதி வச்சிங்க. அதை நீங்கள் சொல்கிறதான், நான் எல்லார்ட்டையும் சொல்கிறதான். இது கண்டிப்பாக யாரும் மெஜாரிட்டியாக வரமாட்டாங்க. குழப்பம். கண்டிப்பாக ரீ எலெக்ஷன் வரும் கண்டிப்பாக. எலெக்ஷன் இஸ்வருக்கு அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இது எல்லாரும் அவங்கவுங்க திருந்தி நடந்தால் நல்லாயிருக்கும். இன்க்ளூடிங் பீப்புள், பப்ளிக். காசு வாங்காமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட பார்த்தேன். 1 டேக்கோசரம் யூஆர் லூசிங் 5 years அது கரெக்டு. அது தெரிய மாட்டேது ஜனங்களுக்கு. அதை அவங்க திருந்தணும், ஜனங்க திருந்தணும். அது எப்போ திருந்துமோ எனக்கு தெரியல. அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ப்ரே டு காட் அதெல்லாம் என்னால் பண்ண முடியும். ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க பாருங்கள், அதை ஸ்டாப் பண்ணணும் முதல்ல. ஏன்னு கேட்டாக்கா டேக்ஸ்லாம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. எங்களை போல் நாங்களாம் ரொம்ப ரொம்ப காமன் தான். ரொம்ப சாமானியம். வீட்டு எது அப்பா அம்மா கட்டின வீட்டை பாதுகாத்துன்னு வரும். பட் வீட்டு வரல எங்கேயோ போயிடுச்சு. ஸோ நம்மளை டேக்ஸ் ஒன்றுமே இல்லாமல் ஒரு இங்கிலீஷில் பரம சொல்லுவாங்க, ராப் இதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் சரியில்லை. அதனால் எல்லோரும் ஐ எம் டாக்கிங் அப் மெயின்லி பாலிட்டிஷியன். வர்றவங்க கொஞ்சம் ஜனங்களை நினச்சி உண்மை நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்கள தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனும் சரி, மிலிட்ரி அவங்களாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் போச்சு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா
அதிகமான ஓட்டு சதவீதம் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய யங்கர்ஸ் தான் நிறைய போட்டிருக்காங்க, நிறைய ஜென்சிகள்லாம் போட்டிருக்காங்க. அது யாருக்குன்னு தெரியாது, ஓட்டு யாருக்கு போட்டாங்கன்றது யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியாது. அது யார் ஜெயிக்கும் போது தான் அவங்க வந்து யாருக்கு போட்டாங்கன்றது தெரிய வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லபடியாக நடந்துச்சு எல்லா இடத்துலையும். அதேமாதிரி வாக்கு எண்ணும் பொழுதும் அதேமாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார் வந்தாலும் சரி அவங்க வந்து நல்லது செய்யணும் நாட்டுக்கு, இது மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, எப்போதும் நம்ம போடுற ஓட்டை வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க. இவங்களுக்கு தான் போடணும், பணம் கொடுக்குறாங்கன்னு போடாதீங்க, இது மட்டும் சொல்கிறோம். இப்போ இன்னும் ஜாஸ்தியாக நல்லா போச்சு சார், நல்லா இருந்துச்சு சார். எங்கள் ஏரியாவில் நல்லா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லாமே நடந்தது. எல்லோரும் நல்லா போடுறாங்க ஓட்டு, எல்லாமே வந்து நல்லா செய்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க. அவங்க உரிமை தானே சார், அதில் அவங்களோட உரிமை அவங்க செய்கிறாங்க, அது கடமை, அது நம்ம செய்யணும், அந்த நம்மளோட உரிமை அது விட்டு கொடுக்கறதில்ல, அதனால செய்கிறோம் சார். அவங்கெல்லாம் வந்தாங்க சார், நான் டிவிலெல்லாம் பார்த்துருக்குறேன், அவங்கெல்லாம் வந்து அனுப்பலாம் வந்து ஓட்டு போட்டு அவங்க உரிமை பார்த்து போனாங்க. நல்லா இருந்தது சார். எங்கள் சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் ஏரியாவில் நல்ல மாரியே நடந்தது சார். நல்லா இருந்து ஆனால் ஒன்று கூட்டம் அதிகம், ஒன்று வேற ஒன்றும் கிடையாது. கூட்டும் போது எல்லாம் வராங்க, ஐயா தூங்குறாரு, ஐயா பத்துனுக்கிறாரு, அம்மானு போயிருக்காரு, இங்கே வந்திருக்காரு, அங்கே வந்துருக்காரு சொல்கிறாங்க. நம்ம போனால் வேலை நடக்கலை. மாற்று கட்சி வரணும், அப்போ தான் நாடு உருப்படும். கொலை அடிச்சுன்னா கொள்ளை அடிக்கூடாது, நல்லது செய்யணும், அவ்வளோதான். யாராலும் நல்லது பண்ணணும். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கா எல்லாம். இல்லை ரஷ் ஓவர் தான், ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருந்தது போகிறதுக்கு. அது பூத்தில் வந்து ஸ்லோவாக நடக்குது, ஸ்லோ தான், அப்படியே ஸ்லோவாக. இங்கேருந்து நான் 11 மணிக்கு போனேன், 7 மணிக்கு போனேன், 11:30 மணியாக முடிஞ்சுது. இதில் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது, மாற்றம் அந்த மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு போகிறாங்க. நானும் ஓட்டு போகிற எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் மனசு கேட்கலன்னு போய் போட்டேன், அதான் உண்மை. நல்லா இருந்துங்க, அதெல்லாம் நல்லா இருந்து. இன்னும் ஒன்று உள்ள பூத்தில் செய்கிறவங்க ஸ்லோவாக செய்கிறாங்க, அது புது அட்ரஸ்லாம் அதில் சேஞ்சிங்லாம், அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. மிச்சம் சூப்பர், வெரி நைஸ்.